வணக்கம் மை டியர் மக்களே, வெல்கம் டு எஃப்டிஏ விளாக்ஸ். இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தூத்துக்குடியில் இருக்கோம். தூத்துக்குடியிலேருந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பீச் பார்க்குறதுக்காக போகிறோம். அந்த பீச்சில் நம்ம போட்டிங் அதெல்லாம் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் எப்படி இருக்குது, என்னென்ன சம்பவங்கள் நடந்தது அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹலோ, எங்கே இருக்கோண்ணா? டாடா டாடா டாடா. இப்போ நான் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஓகே, கொஞ்சம் கேப் விட்டிங்கன்னா ஓடிடுவேன். சரி, ஆனால் பார்க்கும் இருக்கோண்ணா. தூத்துக்குடியில் தான் இருக்கோம். அடுத்து எதை நோக்கி பயணம் பண்ண போகிறோன்னா முத்து பீச் அப்படிங்கிற பீச்சோட ரிவ்யூ கேட்டேன். அங்கே ஒரு ஒர்க் ஷாப்பில் வண்டியை ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ சொன்னாங்க நல்லாயிருக்கும் அங்கே போங்க அப்படின்னாங்க. சரி, அங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் பார்த்தேன், 45 கிலோமீட்டர்ஸ் இருந்தது. சரி, கிளம்பி போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களாம் ஜாலியாக ஒய் பண்ணிட்டு இருந்தாங்க. கத்தி கூப்பாடு ஓட்டு அந்த இடத்தையே ஒரு ஒடி பண்ணிட்டாங்க. அப்புறம் அவங்களோடலாம் ஜாலியாக விளாண்டுலாம் இருந்தேன். அப்புறம் சரி அப்படியே அங்கேருந்து கிளம்பலான்னு கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு ஒரு 45 கிலோமீட்டர் இருந்தது. கூகுள் மாதாஜி வழக்கம் போல் சம்பவம் பண்ணி விட்டுருச்சு. நான் போனது ஸ்ட்ரைட்டாக, ஆனால் கூகுள் மாதாஜி பின்னாடி காமிச்சிட்டு இருந்தது. கூகுள் மாதாஜி கொஞ்சம் எனக்கு வழியை காமி, அப்படின்னா எனக்கு வழி தெரியாது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டே போயிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு வழியாக கூகுள் மாதாஜி வழியை காமிக்கணும்னு நினச்சேன், காமிக்கல. திருப்பி யூட்டர்ந்து காமிச்சிருந்தது. அப்புறம் மாட்டு வண்டியெலாம் போய்ட்டுருச்சு. அதை பார்த்துட்டு சரி நம்ம முன்னாடி போவோம், எப்படி நாள் நமக்கு சுற்ற விட்றது தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போயிட்டேன். அப்போ இந்த இடத்த தாண்டி ஒரு வழியாக ஒரு நல்ல ஹைவேஸை பிடிச்சிட்டேன். இப்போ அப்படி ஒரு வழியாக ரோட்டை பிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம கவலைப்பட தேவையில்லை, போய்கிட்டே இருக்கலாம். முத்து பீச் நோக்கி அப்படின்லாம் போயிட்டு இருந்தேன். நான் போனது ஃபுல்லாக கிராமம் சைடு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக அங்கெல்லாம் மரம்லாம் இருந்தது. பக்கத்துலேயே வீடு, மாட்டு வண்டி அப்படின்னு சொல்லி ஒரு பழமையான ஒரு ஞாபகத்தை கொண்டு வச்சு சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடு மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு. ரோடே ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி தான் இருக்குது. ஜாலியாக முன்னாடி பார்த்தீங்கன்னா குழந்தைக்கெல்லாம் போயிட்டு ஜாலியாக இருந்தாங்க. சரி நம்மளும் அப்படியே முன்னாடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. கொஞ்சம் கிரௌடாக இருந்தது, பெருசாலாம் நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இல்லை. ஆனால் என்னெல்லாம் ஹீட்டு பயங்கரமாக இருந்ததுங்க. ஏன்னா கூகுள் மாதாஜி என்னை லெஃப்ட்டில் போக சொல்லிச்சு. நான் ரைட்டில் போனான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சென்டரில் கார் வச்சு டப்புன்னு பார்க்கிங்கை போட்டு திருப்பிட்டு இருந்தார். சரி பரவாயில்ல, கூகுள் மாதாஜி என்ன தான் சொல்லுவோம், நம்ம இப்படி தான் திருப்பி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே போயிடலாம். அந்த ரோடு ஏன்னா அந்த சரி இந்த ரோட்டை போகலாம் பார்த்தா இந்த ரோடு இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் வண்டியில் பிடிச்சி போகிறாங்க. இந்த ஏரியாவில் போய் ட்ரை பண்ணி பாருங்க. நான் விளாத்திக்குளம், தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் விளாத்திக்குளத்தில் நல்லா இருந்துச்சு. சரி நம்ம எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறோம் என்னன்னா நடு ரோட்டில் ஏறி ஓவர்டேக் அடிக்க முடியாது. நீங்கள் முன்னாடி நான் வேணா தூத்துக்குடி தான் சுற்றிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எங்கே வருங்க, தூத்துக்குடி மாநகராட்சி அன்புடன் வரவேற்கிறதுன்னு போட்டிருக்காங்க. என்னன்னு எனக்கும் தெரியல. இது வேறு ரோடு எங்கெங்கேயோ திடீர்னு ஸ்பிட் ஆகுது. பிரேக் இப்படி நச்சுன்னு ஓட்டுறாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. பார்ப்போம் நீங்கள் எவ்வளோ தூரம் போய் அந்த இது வருதுன்னு தெரியல. சரி அது பக்கத்தில் போய் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஐயோ ரோடு பயங்கர பங்கமாக இருக்குங்க. நம்ம அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. பாருங்க முன்னாடி பஸ்ஸு வேறு போகுதா, புழுவியை போட்டு இது பண்ணிருக்காங்க. ஹெல்மெட் போட்டு வைசர் ஓட்டிருக்கேன், என்னாலே ஓட்ட முடியல. ரோப்புக்கு பாருங்க, ஹெல்மெட் எதுவும் கிடையாது, புழுதி வரக்கசே ஓட்டுறாங்க. திறமை தான். சரிங்க, அந்த இது பக்கம் போனோன்னா நான் கண்டிப்பாக டீ கடை தான் டீ குடிச்சோம், நல்லா இருந்துச்சு. அதிங்கன்னா அந்த டீக்களையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா சேம் 23 கிலோமீட்ரு. சரி 23 கிலோமீட்டர் தானே, ஜாலியாக பார்த்துட்டு போவோம் அப்படின்ட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சு. இப்போ கொஞ்சம் ஹைவேஸ் ரோடுங்க, நல்லா இருந்துச்சு. சரி 23 கிலோமீட்டர் ஜாலி பண்ணிட்டு இதே மாதிரி போயிடுவோம் அப்படின்ட்டுலாம் நானும் ஜாலியாக போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி, அது வர நீங்களே பார்ப்பீங்க. என்னென்னா இந்த ரோட்டிலலாம் போகும்போது இந்த முள்ளு செடியெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பதட்டமாகவே இருந்துச்சு. என்னடா டயரில் கீழே ஊற்றுச்சுன்னா நம்ம எங்கடா ஓடுறது, இங்கே வேறு அத்துவான காட்டுக்குள்ளே ஓட்டுறோமே, யாரும் வர மாட்டாங்களே ஹெல்ப்புக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு நானும் அப்படியே ஜாலியாக சரி அது பீச்சோட ரிவ்யூ கூட பார்க்கலங்க, லோக்கல் கையோட ஒரு அட்வைஸை கேட்டு நானும் கிளம்பிட்டேன். சரி நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்களா கொஞ்சம் லேண்ட் அப்படியே மாறிடுச்சு. ஆனால் மேப்பில் எப்படி காமிக்குதுன்னா கடல்னு காமிக்குது. சரி நம்ம கடல் பக்கத்தில் ஓட்ட போகிறோம், கடலை பார்த்துட்டே ஓட்டுவோம்னு நினச்சேன். ஆனால் அப்படிலாம் இல்லவே இல்லைங்க. நான் இவ்வளோ கடலோட ட்ரிப்பில் பண்ணதில் நீங்கள் கடலோட மேப்பில் மட்டும் தான் பார்க்க முடியும், நெல்லை பார்க்க முடியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த உப்பளம் வந்துருச்சு. உப்பளத்தில் நானும் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். ஃபுல்லாக அப்படியே பாத்தி மாதிரிலாம் கட்டி வச்சு அந்த தண்ணியை அப்படியே டம்ப் பண்ணி வச்சுருந்தாங்க. சரி அப்படி தான் உப்பு ரெடி பண்ணுறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே அந்த சைடே பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ஒன்றும் புரியல, ஏன்னா நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் படத்தில் பார்த்ததோட சரி இந்த தாமிரபரணி, அதுக்கப்புறம் அட்டகாசம், இந்த மாதிரி படத்துலலாம் பார்த்துருந்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும். மணி நிறைய இருக்குது. ஓகே
அப்புறம் லோக்கல் கையை ஒருத்தர் லிஃப்ட் கேட்டார், ஒரு சின்ன பையன். அவன் அப்படியே ஏற்றிட்டு நானும் போயிட்டுருந்தேன். அப்புறம் அந்த ஊரை பற்றிலாம் கேட்டிருந்தேன். என்னது பக்கத்தில் என்ன கோயிலாக இருக்குது, அதில் நிறைய பெல்லெல்லாம் இருக்குது அப்படின்னா, அது வந்து நேர்த்திக்கடன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். இப்போ ரோடு பார்க்குறக்கே பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப அப்படியே பைபாஸில் போயிட்டுருந்தேன். திடீர்னு ஒரு கிராமத்துக்குள்ளே திருப்பி போகிறேன். போனோடனே பார்த்தீங்கன்னா 2 சைடும் மரங்கள், அதுக்கப்புறம் அப்படியே ஜில்லுன்னு காற்று. நான் போனதெல்லாம் ஃபுல்லாக ஹீட்டான டைமுங்க. ஐயோ வெறுத்துட்டேன், என்னடா இவ்வளோ ஹீட் அடிக்குது அப்படின்னு. அப்போ அந்த தம்பிகிட்ட கேட்டேன், இங்கே இறங்கணுமா? இல்லைனா இன்னும் கொஞ்சம் தூரம் போங்க அப்படின்னாரு. சரி வாங்க அப்படியே உங்களுக்கு கடலுக்கே கூப்பிட்டு போயிடுறேன். இல்லைனா இங்கே இறக்கி விட்ருங்க அப்படின்னு அவர் திடீர்னு சொல்லிட்டாரு. பார்த்து ஓகே டாட்டா. ஆனால் இந்த சைடு ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா விவசாயங்கிறது நான் பெருசாக கவனிக்கல. ஆனால் ரொம்ப தூரம் வந்தோன்னா இந்த ஏரியா வந்ததுக்கப்புறம் தான் விவசாயம் பார்த்தேன். எல்லாம் வந்துட்டு அந்த உப்பளம் அதான் நிறையா இருந்துச்சு. ஆனால் இந்த ஏரியா அப்படியே பச்சை பசல் க்ரீனரிஷாக இருந்துச்சு. முக்கியமாக என்னென்னா அப்படி சில்னஸான காற்று மேலே அடிச்சுது. அது ரொம்ப பிடிச்சது. ஏன்னா மொட்டை வெயிலுக்குள்ளே ஓட்டுறாங்க. அந்த சைடெலாம் வெயில் உங்களுக்கே தெரியும், தூத்துக்குடி அந்த சைடெலாம் பயங்கரமான வெயில். சரி அப்படியே தப்பிச்சு ஓடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோன்னா இந்த ஏரியாவில் வந்தோன்னா ஒரு மாதிரி அப்படியே ஒரு வைப் ஆயிடுச்சு. சரி இதுக்கப்புறமா நான் போயிடலாம், இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நானும் எனக்குள்ளேயே கான்ஃபிடென்ட்டை போட்டு ஜாலியாக அங்கிட்டு கிளம்பிட்டேன். அப்புறம் ஒரு சரின்னு பார்த்தா முன்னாடி பிரிட்ஜ் வந்தது. பிரிட்ஜ் பக்கத்தில் அப்படியே 360 எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தேன். நல்லா இருந்துச்சு வியூவெல்லாம். சரி முதல்ல முன்னாடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துட்டு கிளம்பிட்டேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படி சின்ன சின்ன மரம்லாம் வந்துச்சு. சரி அது பக்கத்தில் பார்த்துட்டு நல்லா இருந்தது. ரோடும் கொஞ்சம் ஓரளவுக்கு தான் இருந்தது. சரி அப்படியே நம்மளும் அந்த சைடு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சு. மரத்துக்கடியில் போய் நின்றுட்டு கரெக்டாக இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் பாருக்கு அப்படின்னு பார்த்தேன். கரெக்டாக வந்துட்டு ஒரு 12 கிலோமீட்டர் இருந்துச்சுங்க. சரி 12 கிலோமீட்டர் தானே, ஜாலியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஏன்னா ரொம்ப நேரமாக மரம் எதுவுமே இல்லை அந்த ஊருக்குள்ளே வந்துட்டு. அதுக்கப்புறம் ஒரு மெயின் ரோடு மாதிரி இருந்தது, அதை பிடிச்சேன். அதுக்கப்புறம் ஒரு இடமும் இல்லை, மரமே இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் இருந்துச்சு. நாங்கள் ஒரு தூரம் போயிட்டு திருப்பிட்டு வந்து அங்கே நிப்பாட்டி அப்புறம் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு சரி அப்படியே கிளம்பலாம், முத்துநகர் பீச்சுக்கு போகிறோம், ஜாலி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அங்கேருந்து போயாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக வந்துட்டு முள்ளு செடியாக இருக்கும் 2 சைடுமே. ஆனால் அது வந்துட்டு எப்படி அப்படின்னா நம்ம கரெக்டான வழியில் தான் போகிறோமா இல்லை முள்ளு காட்டுக்குள்ளே போகிறோமா என்ன வழின்னு தெரில. சரி எப்படியாச்சும் இந்த ஏரியாவை தாண்டினா போகும்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போயிட்டேன். பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும் வியூவெல்லாம். பார்த்தீங்களா ஃபுல்லாக இதுக்கு முன்னாடி காடாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் அப்படியே விவசாயம் வந்துருச்சு. அப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி போட பார்த்தா பெரிய உப்பளங்க இது. எனக்கு நான் இதுதான் பார்த்ததுலேயே பெருசு. என்னடா இவ்வளோ தூரத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருந்தேன். என்னென்னா ஒரு தண்ணியை இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க, அதை அப்படியே மாற்றி மாற்றி அப்படியே கன்வின்ஸ் பண்ணி அப்படியே உப்பாக மாற்றிடுவாங்க போல். அந்த ப்ளூ கலரில் கவர்ஸ் எல்லாம் தெரியுதுல்ல, அதெல்லாம் அந்த உப்பாக வச்சு பேக் பண்ணி கவர் பண்ணி வச்சுருப்பாங்க போல். நானும் தூரத்தில் இருந்து பாட்டு சரி ஒரு வழியாக உப்பளத்தை பார்த்துட்டோம், ஜாலி தான் அப்படின்னு பார்த்தேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா உப்பளம், இந்த சைடு பார்த்திங்கன்னா காடு, நடுவில் நான் எப்போண்டா வரும் கடல் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு போயிட்டு இருந்தேன். அப்புறம் டிவைடர்லாம் வந்துச்சு. டிவைடர்லாம் ஐயா ஜவ்வி தாண்டிட்டு இருந்தேன். ஏன்னா அங்கே ஸ்பீடு பிரேக்கர் கவனிக்கல. அப்புறம் ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டேன். உப்பளம் தான் என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக. இங்கே பார்க்குறீங்களா இந்த இடத்துல தண்ணியாக இருக்குது, அப்படியே போக போக ட்ரை ஆகுது. அதை வந்து ஒயிட் ஆனோடனே அதை அப்படியே கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை ரீப்ராசஸிங்லாம் பண்ணி மறுபடியும் உப்பாயிரும் போல். சரி ஓகே இதுதான் ப்ராசஸ் தெரிஞ்சிச்சுடா, ஒரு வழி இனிமேல் யார் கேள்வி கேட்டாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் தூரம்லாம் இருங்க, இது அதை விட பெருசு போல். 2 சைடுமே மறுபடியும் உப்பளம் வந்துருச்சு. இந்த சைடும் பார்த்தீங்கன்னா உப்பளம், இந்த சைடும் உப்பளம். நடுவில் நம்ம உப்பளத்துக்குள்ளே போயிட்டு இருக்கோண்டா. பரவாயில்ல, இதெல்லாம் நம்ம ஏதோ பல வீடியோக்களில் பார்த்தது, பல படங்களில் பார்த்தது, நேரில் பார்க்குறோம். நமக்கே ஒரு ஜாலியான மூமெண்ட்ஸாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அங்கே பார்த்தீங்களா அங்கே தண்ணியாக இருந்தது, இங்கே வந்து ட்ரையாக இருக்கா. அப்படியே கொஞ்சம் தூரம் கழிச்சு போனீங்கன்னா அங்கே கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓ இப்படி தான் ப்ராசஸ் பண்ணி எடுப்பாங்க போல். இந்த சைடு பார்க்குறீங்களா ஒயிட்டாக இருந்தது, அந்த மாதிரி ஒயிட்டானதுக்கப்புறம் விவசாயம்லாம் வந்துட்டு க்ரீனரி சைடு லைட்டாக விவசாயம் பண்ணியிருக்காங்க. விவசாயம் சரி இதுக்கப்புறம் அப்படியே நம்ம அந்த சைடு போயிட்டு இருந்தேன். இப்போ என்னென்னா அங்கேருந்து வரும்போது ஒரு டீ கடையை பார்த்தேன். இந்த மாதிரி டீ கடையில் குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆளுங்க இருக்காங்க இல்லைங்கிறத விட அது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கில் இங்கே வந்துட்டேன். வண்டி தான் இந்த வெயிலில் தான் போடுறது போலே இல்லை, அதனால் இருக்குது வீடியோ போடுவோம். சிச்கோ ஆமாம். அப்புறம் டீயை போட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். கிளம்புனோன்னா அப்படியே கொஞ்சம் ரஷ்ஷாக இடம்லாம் வந்துருச்சு. சரி ஓகே இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் இருந்தது. 4 கிலோமீட்டரில் கடல் இப்போ பக்கத்தில் தெரியும் அப்படின்லாம் பார்த்தேன். கடல்லாம் தெரியலைங்க. மேப்பில் மட்டும்தான் கடல் தெரியுது, நேர்லாம் கடலே தெரியல. சரி முடிஞ்ச அளவுக்கு இங்கேருந்து கிராஸ் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி போயாச்சு. என்னென்னா அவங்க லோக்கலில் நான் ஹார்பருக்கு போகலாமான்னு கேட்கும்போது அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் மாதிரி சொன்னாங்க, எனக்கு அது தெரியல. சரி சேஃபு நல்லா டைட்டேங்க, சேஃபு எல்லாரும் வெறித்தனமாக நிற்கிறான். என்னை வழி விட்ருங்கண்ணே, நான் ஓடிடுறேன். கேங் வர போலங்க பாருங்க, அவங்க பார்க்குற பார்வையே சரியில்லை. இவனுங்கள்ட்டெல்லாம் நீங்கள் பகைச்சிக்கிட்டீங்க அவ்வளோதான், பங்கம் செய்வாங்க. எங்கேயா இதுலலாம் ஸ்பீடு பிரேக்கர் போடுறதுக்கு என்னையா யூசேஜ் இருக்குது? ரோடே ஸ்பீடு பிரேக்கராக தான் இருக்குது. மனசாட்சி இல்லை உங்களுக்குலாம். இன்னும் இந்த 10 கிலோமீட்டர் தாண்டறதுக்குள்ள நம்ம படாத பாடு போடுவோம் சேஃபு. அது பங்கமாக தெரியும். ஏன்னா ரோடு நல்லா இருக்காது, ப்ளஸ் வந்துட்டு ஸ்பீடு பிரேக்கரு
தெரிக்க விட்றாங்க. ரோடே ஸ்பீடு பிரேக்கர் தான், பரவாயில்ல ரோடு ஓட்டிருக்காங்க. ஆனால் எங்கேயும் ஒரு 4 தார் எடுத்து ஊற்றுங்களேன். எப்பா போயிட்டு வர்றதுக்கு முதுகுலியே வந்துடும் போல். முதுகுலியாக மெயின் ரோடு ஜாயின் ஆகிடுச்சின்னு நினச்ச நேரத்துக்கு இவ்வளோ சம்பவம் ஆகும்லாம் நான் நினைக்கவே இல்லை. ஓகே கைஸ், முதுகுலியாக வந்துட்டு இன்னும் நமக்கு கடல் பக்கத்தில் வந்துட்டோன்னு காமிக்குது கூகுள் மாத்தாஜி. எனக்கும் அது என்னன்னு தெரியல. சரி வாங்க போய் பார்ப்போம். இன்ஸ்டா 360 வேறு ஆன் பண்ணி விட்ருங்க. அநேகமாக இந்த கட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுலையா ஆமாம். ஓகே கைஸ், ரூபியாக வந்துட்டு கடலுக்குள்ளே வந்தாச்சு. பார்க்கிங் இது இல்லையா? ஓகே நல்லது தான். இங்கே வரேன். ஆமாம் நம்மளும் உள்ளெல்லாம் போகலாமான்னு தெரியல. போக மட்டும் விடட்டும், உள்ளே போய் சம்பவம் பண்ணுவோம். ஆமாம், இந்த மாதிரி கார் பக்கத்தில் விட்டோன்னா நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆமாம் ஓகேங்க, ஒரு வழியாக கடலுக்கு வந்தாச்சு. இதை எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதான். போகலாமா தெரியலையா? ஓகே, வணக்கம் மீடியர் எஃப்எஃப். இப்போ நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியில் முத்து பீச் அப்படின்னு இடத்துல நின்றுட்டுருக்கோம். உள்ளே போய் எப்படி இருக்குது, போட்டிங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. 2வது குளிக்கலாம், அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறையா இருக்குது. இந்த பீச்சில் தாங்க இருக்கோம், முத்து நகர் கடற்கரை. இங்கே ஏதோ டோக்கனாக தான் போடுறாங்களோ, ஆனால் எனக்கு தெரியல. நான் சட்டி உள்ளே வந்துட்டேன். போகும்போது கிடச்சா கட்டிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த இங்கே ஒரு போட்டெலாம் நிற்கிது. இந்த போட்டிங்லாம் போயிருக்காங்களா, அந்த போட்டிங்க்கு தான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஒரு ஆளுக்கு 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே பக்கத்துலேயே இருக்குது. சேஃப்டி ஜாக்கெட்டு எல்லாமே கொடுத்துட்றாங்க. சரி, நம்மளும் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரிலாம் போய் அப்படிங்கிறதெல்லாம் விட நான் போனதே இல்லைங்கிறது தான் ஆச்சரியம். பீச்செல்லாம் பார்த்திங்கன்னா உட்காந்து ஜாலியாக வேடிக்கை விட்டுருந்தாங்க. அப்புறம் போட்டிங்லாங்கிட்டு இருந்தது. நிறைய பேர் அந்த சைடு விளாண்டுருந்தாங்க. சின்ன பார்க் மாதிரிலாம் இருந்தது. இந்த அண்ணன் பார்த்திங்கன்னா போட்டிங்குள்ளே அந்த கயிறெல்லாம் செக் பண்ணிகிட்டு இருந்தார். சரி நம்மளும் போட்டிங்கை போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். சுற்றி பார்க்கும்போது இடமும் நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன ஹீட்டுங்க, பயங்கர ஹீட்டு. அப்புறம் அந்த சின்ன ஏரோப்ளேன்லாம் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. சரி நம்ம எப்படியாச்சும் இன்றைக்கி போட்டிங்காச்சும் போயிடணுப்பா, நம்ம இது வரைக்கும் போனதே இல்லை, எப்படியாச்சும் ஒரு டைமாச்சும் போயிடணுன்ட்டு டிக்கெட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உள்ள உட்காந்துருச்சுங்க, முடியல, நாயாலேயே முடியல. அந்த லெவலுக்கு பங்கமாக நாயும் போய் குடிச்சிட்டு இருக்கு. ஓகே ஃபேஸு, ஒரு வழியாக பார்த்தீங்களா லைஃப் ஜாக்கெட்லாம் மாட்டியாச்சு. நமக்கு வர போட்டிங் அங்கே நிற்கிது. போட்டு வந்தோடனே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி கட்டுறேன். ஓகே ஃபேஸு, நம்ம எவ்வளோ தூரம் போகிறோம்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் அங்கே வருங்க தூரம் போய்ட்டுருக்கா, அது வரைக்கும் நம்மளை சுற்றி கூப்பிட்டு போகிறாங்க போல். எங்களுக்கான போட்டு மேபி இதுவாக இருக்கலாம். ஏன்னா இவர் தான் வெறித்தனமாக ரொம்ப நேரம் நின்றுட்டுருக்காரு. 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க, இதுதான் டிக்கெட்டு. பார்த்தீங்களா எல்லாம் பீச்செல்லாம் ஜாயின் பண்ணி வச்சுருக்காங்க. ஏதோ ஸ்கூலுக்கு போகிற மாதிரி எங்கள் லைன்லாம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. என்னப்பா அது. சரி ஓகேங்க, போட்டிங் வந்து நான் போட்டிங் போயிட்டு கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகே ஒரு வழியாக வந்துட்டு அடுத்து நமக்கு போட்டிங் வந்துருச்சு. இந்த அண்ணன் கயிறு எடுத்து ரெடி ஆகிட்டார் பாருங்க. இந்த போட்டில் தான் நம்ம போக போகிறோம்னு நினச்சேன். அவர் ரிவர்ஸ் விட்றாருன்னு நினைக்கிறேன். ஆஃப் பண்ணி ரிவர்ஸ் விடுவார் போல். என்னடா திருப்பியும் கடலுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்கன்னு நினச்சேன். சரி ஓகே, அடுத்து எப்படின்னு பார்க்கலாம். இங்கே போட்டிங் போய்ட்டுருக்கு. முன்னாடி குளிச்சுட்ருக்காங்க, அவங்கள தான் கத்திட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க சரி குளிச்சுட்டு தான் இருக்காங்க. இந்த போட்டில் தான் போக போகிறோம். எஃப்ஏ நம்ம தான் ஃபஸ்ட்டு. ஓகே ஃபேஃபு, ஒரு வழியாக வந்துட்டு நம்ம போட்டிங்கில் ஏறியாச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. போட்டில் சுற்றி தான் ஏறிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் கடல் தண்ணி எவ்வளோ போஸ்ட் காலில் வைக்கிட்டு இருக்குன்னு. எப்படியோ இதில் வீடியோவை மட்டும் பக்காவாக எடுத்துட்டேன், பங்கமாக ரெடி பண்ணிடுவேன். இன்ஸ்டா 360 கையில் தான் வச்சுருக்கேன். ஸோ ஓகே ஃபேஃபு, ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கோம். பாருங்கள் கடல் அலையெல்லாம் கையில் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்குது. சொத்துன்னு மூஞ்சிலெலாம் ஆட்டி விழுகுது. ஆனால் இன்னும் எங்கள் போட்டை எடுத்த பாடம் காணோம். பாருங்கள் இந்த போட் எப்படி ஆடுதுன்னு. உள்ளே போகும்போது என்ன ஆட்டம் ஆட போகுதுன்னு தெரியல. இன்னும் நான் கிளம்பவே இல்லை, ரொம்ப நேரமாச்சு. சரி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. தூரத்துலலாம் கடல் அலையெல்லாம் பயங்கரமாக தான் இருக்குது. அவருங்க பெரிய கயிறை கட்டி வச்சுருக்காங்க, அந்த கயிறை நம்பி தான் படுத்துருக்கோம். சரி ஓகே. இங்கே பார்த்தீங்களா ஒரு சின்ன பையன் ஜாலியாக நீச்சல் அடிச்சுட்டு. ஓகே ஃபேஃபு, ஒரு வழியாக வந்துட்டு போட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அவங்கள. கயிறுலாம் தூக்கிட்டாங்க. சரி வாங்க முன்னாடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் இன்ஸ்டா 360 வந்து ஆன் பண்ணி விட்ருக்கேன். ஓகே, போட்டிங் ஸ்டார்ட் ஆகிவிட்டது. எங்கள் கூட பண்ண ரைட் பண்ண போகிறாங்க இவங்க தான். சரி ஃப்ரெண்ட். அப்பா கொஞ்சம் தான்டா வரும்ண்ணே. இங்கே பார்த்தீங்களா பங்கமாக அடிக்குது மூஞ்சி முகரையெல்லாம். இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் பின்னாடியே உட்காந்துருப்பேன். பொய்யால இதுக்கு தான் முன்னாடி உட்கார சொன்னானா. ஓகேங்க, நல்லா குளிக்க வேண்டிய, வெளியவே குளிக்க வேணான்ட்டு இருந்தேன். இங்கேயே வந்து குளிக்க வச்சுட்டாங்க, வேறு வழி இல்லை. பாருங்க எவ்வளோ இதாக அடிக்குதுன்னு. இங்கே அமைதியாக இருக்குது பார்த்தீங்களா. எல்லோரும் எங்களை தான் பார்த்துட்ருக்காங்க.
பேசு எங்கள் கூட வந்தவங்களுக்கு வந்துட்டு போட்டு ஓட்ட தெரியுமா தெரியல. இங்கே பாருங்க கடலில் கவுத்துற மாதிரியே தான் ஓட்டிகிட்டு இருக்காரு. ரொம்ப நேரமாக நானும் பாட்டுருக்கேன். இந்த தண்ணி கை பக்கத்தில் கால் பக்கத்தில் தான் வந்துட்டுருக்கு. ஏமா சரி வாங்க உள்ளே எடுக்கலாம். சரி வாங்க போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸை 360ல் பார்க்கலாம். எப்படி கடல் அலையெல்லாம் பயங்கரமாக மேலே அடிச்சுட்டு இருந்தது. நானும் சுற்றி ஆங்கிள்லாம் எடுத்து பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் இதை கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அடுத்தடுத்து 360 ஆட் பண்ணுறேன். கடல் அலை எப்படி வருதுன்னா இந்த லெவலுக்கு வந்து அட்டிக்குது மூஞ்சி முறையெல்லாம். இங்கே பாருங்க போட்டு ஸ்டேபிளாக இல்லை. நம்ம போட்டு ஸ்டேபிளாக இல்லை. டுமில்னு அடித்து குளிக்க வைக்கிது. தலைவன் முன்னாடி போய் உட்காருங்கன்னு சொன்னவே நினச்சிருக்கணும். நான் பின்னாடி உட்காந்துக்கிறேங்க, எனக்கு முன்னாடி ராசி இல்லைன்னு தெரியாமல் வந்து உட்காந்துட்டேங்க. அட்டி பொளிர்னு ஓடுது மூஞ்சி முறையெல்லாம். சோத்தில் அடி வாங்கிட்டேன், சேத்தில் அடி வாங்கிட்டேன். இங்கே பாருங்க ஃபுல்லாக நனைஞ்சு நாரிட்டேன். தலைவன் போட்டு ஓட்ட சொன்னால் கடலுக்குள்ளே விட்டு எடுத்து வருவார் போல், அந்த லெவலுக்கு இருக்குது. சரி ஃப்ரெண்டு பாருங்க பார்த்தீங்களா கடல் அலை எவ்வளோ க்ளோஸ்குள்ளே போயிட்டு இருக்குது. பக்கத்தில் சன்செட் ஆகிட்டு இருக்குது. அங்கேருந்து நிறையா பேர் பார்த்துட்ருக்காங்க. 360 நாள் ரன் ஆகிட்டுருக்கு. ஆனால் இதில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் 360 அளவுக்கு தண்ணி அடிச்சிருக்கு. நான் மேலே தூக்கியிருக்கேன், இருந்தாலும் அந்த இதிலே தண்ணி அடிச்சிருக்கேன். அப்போ எந்த அளவுக்கு பங்கமான ஓட்டியிருப்பான்னு பாருங்க. தலைவன் கடலுக்குள்ளலாம் விட்டு திருப்புன்னு திருப்புவார். முன்னாடி உட்கார்றவங்கலாம் கவனிக்கவே இல்லை. எப்படியாச்சும் இங்கேருந்து ஓடி போனால் போகுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு இருந்தேன். நான் மட்டும் இல்லைங்க, அங்கே உள்ள மொத்த பேருமே பீதியில் தான் உட்காந்துட்டு இருந்தோம். சரி எப்படியாச்சும் இறக்கி விட்டுருங்களா, நாங்கள் தயவு செஞ்சு போயிடுறோம் அப்படிங்கிற கட்டத்துக்கே நாங்கள் போயிட்டோம். இப்போ தான் தலைவன் ஏதோ பொறுமையாக ஓட்டுறான். வரும்போதெல்லாம் கடலுக்குள்ளே விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாப்புல. இங்கே பாருங்க இந்த வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு பங்கமாக இருக்கா. பேசு இவங்க போட்டிங் ஓட்டுறாங்களோ இல்லையா, நம்மளை ஆளைக்குள்ளே பார்க்குறாங்க. தண்ணியெல்லாம் உள்ளே வருது. நீங்களாம் வந்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக பாருங்கள். நம்ம இன்ஸ்டா 360 தப்பிச்சிட்டு நினைக்கிறேன், ஆனால் தண்ணியாக இருக்குது. இங்கே பாருங்க குளிக்கக்கூடாதுன்னு நினச்சோன்னா உள்ளே கூட்டு போய் குளிக்க வச்சுட்டாங்க. பேக்கெல்லாம் நனைஞ்சு நாரிடுச்சு. அந்தளவுக்கு பங்கமான அடிகள் எல்லாம் வீடியோவாக இருக்குது, பார்த்துக்கலாம். கடலில் இறங்கி அந்த கயிறெல்லாம் கட்டுவாங்க, அடியெல்லாம் வாங்குவாங்க. பார்த்தீங்களா ஒரு லென்த்தான கயிறு, அதுதான் எங்களுக்கு தாங்கி நிற்கிது. ஃபுல்லியாக போட்டிங் முடிஞ்சு எஃப்ஏஎஃப். இங்கே வேறு குளிப்பாட்டிட்டாங்க, பேண்ட்டு இது எல்லாமே. ஃப்ரெண்ட்ஸில் உட்காரங்காங்க, குளிப்பாட்டிட்டாங்க. அப்புறம் போட்டிங்லாம் முடிஞ்சது. சரி வாங்க அப்படியே சும்மா வாக் அண்ட் லிஃப்ட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா அப்படியே வர க்ரௌட் ஜாஸ்தியாச்சு. ஏன்னா இதை எடுத்தது ஈவினிங் டைமில் ஒரு 5 o'clock சம்திங் ஆகிருக்கும். அப்போ இருந்துட்டு அப்படியே க்ரௌடெல்லாம் வர ஆரம்பிச்சது. மக்கள்லாம் அப்படியே வந்தாங்க. எல்லாம் ஜாலியாக உட்காந்துட்டு குழந்தைங்க கூடலாம் ஜாலியாக விளாண்டுட்டு ஜாலியாக இருந்தாங்க. நம்ம தான் அந்த 360 கேமை தூக்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தனியாக அங்கே சுற்றிக்கிட்டு இருந்தோம். சோலோ ட்ராவலராக இருந்தால் ஒரு பிரச்சனை இருக்குங்க. நீங்கள் எங்கே தான் போனாலும் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சாலும் உங்கள் கையில் கேஜெட்ஸ் எல்லாம் இருக்கும், அதை நீங்கள் பாதுகாக்கணும். ரெண்டாவது நீங்கள் எங்கேயும் போய் விளையாட அப்படியே நடந்து போகும்போது 360 எடுத்து ஆன் பண்ணி விட்டேன். பார்த்தீங்களா ஒரு சைடு கடலோட வியூ, ஒரு சைடு மக்கள் எல்லா வாக்கிங்லேயே அப்படியே மணலில் போயிட்டு இருந்தேன். எல்லாம் அப்படியே நம்மளே பட்டிருந்தாங்க. என்னடா அவன் ஏதோ குச்சி தூக்கிட்டு போகிறான் அப்படின்னு. சரின்ட்டு நானும் அப்படியே அங்கிட்டு பார்த்துட்டு இருந்தேன். எல்லாம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அப்புறம் கடலில் விளையாடுறது, அப்புறம் ஜாலியாக குழந்தைகள் விளாண்டுருக்கிறது, வேடிக்கை பார்க்குறது, அந்த மாதிரிலாம் எல்லாம் நல்லா உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் அப்படி தூரமாக நின்றுட்டு பார்த்துட்டு சரி கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போவோன்ட்டு போயிட்டு இருந்தேன். பார்த்தீங்களா எவ்வளோ க்ரௌட் ஆயிடுச்சுன்னு. நான் வரும்போதெல்லாம் கூட்டமே இல்லைங்க. அப்புறம் இங்கேருந்துலாம் கடல் அலையை ரசிச்சுட்டு இருந்தாங்க. நான் பார்த்தேன், ஐயோ கடலுக்குள்ளே கவுத்தி விட்ருவாங்க, நீங்களாம் இங்கேயே உட்காந்துக்குங்க, இதான் சேஃப்டி ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெலாம் அப்படியே சொல்கிற மாதிரி அப்படியே வச்சுட்டு அங்கிட்ட அப்படியே நடந்து போயிட்டு இருந்தேன். ஆனால் நல்லா இருந்ததுங்க. என்னென்னா ஹீட்டு, பயங்கரமான ஹீட்டு, அது ஒன்று தான் இங்கே பிரச்சனை. அப்படியே மணல் நடக்கும்போதெல்லாம் கால் புதஞ்சிருச்சு. ஒரு சைடில் அப்படியே டப்புன்னு இழுத்து அப்படியே ஒரு இதில் நடந்து போய்கிட்டு இருந்தேன். எவ்வளோ க்ரௌடுன்னு பாருங்களேன் வர. அப்புறம் முன்னாடி வந்தோம் அப்படியே ஸ்டாச்சுலாம் இருந்தது, ஸ்டாச்சு பார்த்தேன். அப்புறம் இந்த சைடு பார்க்கும்போது ஃபுல்லாக எல்லாம் மக்கள்லாம் நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க விளாட்றதுக்குலாம் இடம் இருந்துச்சு. அங்கெல்லாம் ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. சரின்ட்டு மேலே ஒரு சின்ன மேம்பாலம் மாதிரி போச்சு. அப்புறம் அப்படியே அந்த இதில் போகலாம் அப்படின்னோடனே அந்த ஸ்டாச்சு இருந்தது, நல்லா கை விரித்த மாதிரி. அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அங்கேயும் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் விளாண்டுட்டு இருந்தாங்க. சரி அப்படின்ட்டு முன்னாடி பார்த்தா சின்ன திருவள்ளுவர் சிலை இருந்துச்சு. அங்கேயும் நிறைய பேரெல்லாம் ஃபோட்டோ வீடியோஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி நமக்கும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு பார்த்தேன். பின்னாடிலாம் மக்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கெல்லாம் ஒரு சின்ன ரெஸ்டிங் பிளேஸ் எல்லாம் இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டு சரி நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சைடு போய் நானும் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணேன். அப்படி இந்த சைடு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கை வச்சு சேர் மாதிரிலாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் வேஸ்டேஜெலாம் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஐடியா, சூப்பர் ஐடியா. இதெல்லாம் யாராச்சும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சின்ன குழந்தைகள்லாம் வந்துட்டு அங்கே வண்டி எடுத்து ஓட்டிகிட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. சரிங்க ஓகே மக்களே, ஒரு வழியாக வந்துட்டு தூத்துக்குடியில் எப்படி உப்பு தயாரிக்கிறாங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆனால் அதை பற்றி எனக்கு உண்மைக்கு தெரியாது. யாருக்காவது தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் அதுக்கு கொஞ்சம் ஆவலாக இருக்கேன். அப்புறம் தூத்துக்குடி கடல் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் எப்படி இருந்தது, அந்த போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ட்ராவல் கண்டென்ட்டுக்கு நம்ம பேஜை மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெண்டாவது நமக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, ட்ராவல் கண்டென்ட் ரிலேட்டடாக அதில் கொடுத்துட்ருப்போம். அது வந்து FDA Vlogs + ஃபீனிக்ஸ் ஆனந்த் அப்படிங்கிற 2 பேஜில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். சரிங்க, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பை பை. வண்டிக்கு முன்னாடி ஒரு யானை இல்லை.
இரவுகளோ